ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருந்தவங்க எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் சோர்சஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் இந்தியாவிலேருந்து எந்த சோர்சஸ் மூலயமா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னும், போர்ச்சுகீஸ் ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா, போர்ச்சுகீஸ் வந்து எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதும், போர்ச்சுகீஸ் அண்ட் டச்சு வந்து இந்தியாவில் இருக்கப்போ என்னென்ன இம்பேக்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும், அதுக்கப்புறம் டென்மார்க்கோட கொலோனியல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதும், இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து எப்படி ஒரு செட்டில்மெண்ட் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in the 18th and 19th century have left accounts of their experiences and their impressions of various parts of the country. To know the event of modern India, we have abundant sources at the international, national and regional level. அதாவது 18th and 19th centuryல நம்ம நாட்டுக்கு வந்த ட்ராவலர்ஸாக இருக்கட்டும், ட்ரேட் பண்ண வந்தவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த மதத்தை பரப்ப வந்தவங்களா, மிஷினரிஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே அவங்க இந்தியாவில் இருந்தப்போ அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நிறையா இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல், அவங்க எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த மாடர்ன் இந்தியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோர்ஸை வச்சு பொலிட்டிக்கலாக அவங்க எப்படி இருந்தாங்க, சோஷியோ எக்கனாமிக்காக எப்படி இருந்தாங்க, கல்ச்சுரல் வைஸில் அவங்க எப்படி இருந்தாங்க நம்ம கண்ட்ரியில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். From the very beginning, the Portuguese, the Dutch, the French, the Danes and the English recorded their official transactions in India on state papers. ஃபஸ்ட்டு வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எந்த ஆக்ஷன் நம்ம இந்தியாவில் எடுத்தாலுமே அதெல்லாம் அஃபீஷியலாக வந்துட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்காக வெல் ப்ரிசர்வ் ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு நோ அபவுட் தேர் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா. இதெல்லாம் வெல் ப்ரிசர்வ் பண்ணி இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி இந்தியா கூட அவங்க எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. த அர்ச்சீவ்ஸ் அட் லெஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி and Madras are literally storehouses of precious historical information. All these sources must, however, be critically evaluated before they are used for historical writing. அதாவது பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லெஸ்பான், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் அங்கே இருக்கக்கூடிய அதெல்லாம் காப்பாற்றி பத்திரமா வைக்கிறதுக்காகவே ஒரு சில மியூசியம்ஸ் மாதிரி, காப்பகங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வச்சு நம்ம இந்தியாவில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் எவால்வேட் பண்ணிக்க முடியுது. கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு விதமான சோர்ஸ் நமக்கு கிடைச்சிது. ஒன்று பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சோர்ஸு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிட்டன் சோர்ஸு. ரெண்டு வகையான சோர்ஸஸ் கிடைச்சிது. ரிட்டன் சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அது யார் எழுதினாங்க அப்படின்னா ஆனந்த ரங்கம் அப்படிங்கிறவங்க எழுதினது தான். இவர் ஒரு டிரான்ஸ்லேட்டராக அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அது பார்க்கலாம். ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ், நியூமரஸ் புக்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஹென்ஸ் பீப்புள் பிகின் டு அக்வயர் நாலேஜ் ஈஸிலி இன் த ஃபீல்ட்ஸ் லைக் ஆர்ட், literature, history and science. The Europeans came to know about the immense wealth of India from the accounts of Marco Polo and similar sources. அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வர்றதுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் பீப்புளுக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க பப்ளிஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், சயின்ஸ் இந்த மாதிரியான புக்கை பப்ளிஷ் பண்ணுறப்போ மக்கள் அதை படிக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய அறிவு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து இவங்க எதை வச்சு வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மார்க்கோ போலோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி புக்கில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறையா சோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது இவங்கெல்லாம் எழுதுறதை பார்த்து, சரி நம்ம அங்கே போனால் நமக்கு நிறைய வெல்த் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் உள்ளே வராங்க. இந்த வெல்த் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வெல்த் தான் பார்த்திங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்த ரங்கம் இஸ் அ நேம் டு கான்ஜியூர் வித் த அனல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. இவர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹீ வாஸ் அ
டுபாஷ், அதாவது டிரான்ஸ்லேட்டட் இன் பாண்டிச்சேரி டு அசிஸ்ட் ஃப்ரெஞ்ச் ட்ரேட் இன் இந்தியா. அதாவது ஃப்ரெஞ்ச் ட்ரேட் வந்து பாண்டிச்சேரியில் நடக்கிறப்போ இவர் தான் வந்து அதுக்கு டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் டைரியில் அந்த காலகட்டத்தில், அதாவது 1736 to 1760 வரைக்கும் நடந்த எல்லா ஈவெண்ட்டையுமே அவரோட டைரியில் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. இது அவர் காலகட்டத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு எழுதப்பட்ட ஒரு ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். இவர் டைரி மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட் அப்போ எப்படி இருந்துச்சு, ஒரு மோஸ்ட் அவைலபிள் சோர்ஸஸ் எல்லாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ரிட்டன் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது லிட்ரேச்சர், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், பேம்ப்ளெட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அந்த காலகட்டத்தில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இதெல்லாம் மட்டும்தான் கிடச்சிச்சு. அடுத்து அர்ச்சிவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது காப்பகங்கள், அதெல்லாம் எப்படி எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த அர்ச்சிவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான டாக்குமெண்ட்ஸை, ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நியூ டெல்லியில் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து முக்கியமான எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இட் ஹாஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி ஆஸ் வெல் அஸ் கைட் டு த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் generation related to the present and future generation related to all matters. அதாவது அந்த காலத்தில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷன் இது எல்லாத்தோட ரெக்கார்டுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதை பற்றின ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இட் கண்டைன்ஸ் authentic evidence for knowing the political, social, economic, cultural and scientific life and activities of people of India. It is one of the largest archives in Asia. அதாவது பார்த்திங்கன்னா இது மூலிமா இந்தியாவில் இருந்த பீப்புளுக்கு வந்து எப்படி பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், சயின்டிஃபிக் லைஃப் இதெல்லாம் இந்தியன் பீப்புளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த அர்ச்சிவ் தான் ஏஷியன் காண்டினென்ட்லேயே ஒரு மிகப்பெரிய அர்ச்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இஸ் நோன் அஸ் அ ஃபாதர் ஆஃப் நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து இதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு. தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் மெட்ராஸில் இது இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சதர்ன் இந்தியாவில் ஒரு மோஸ்ட் ஓல்டஸ்ட் ஒரு அர்ச்சிவ் அப்படின்னு சொல்லலாம். த மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இன் தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் ஆர் இன் இங்கிலீஷ். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த பாதுகாத்து வச்சுருக்கூடிய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா டச்சு, டானிஷ், பர்ஷியன் அண்ட் மராத்தி இந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு, போர்ட்டுகீஸ், தமிழ் அண்ட் உருது இந்த மாதிரியான லோக்கல் லாங்குவேஜஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அர்ச்சிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ் விச் ரிலேட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். கோரமண்டல் கோஸ்ட்லேயும் கொச்சின்லேயும் நடந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸை அவங்க ஆர்டர் பண்ணது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1642 வால்யூம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 1657 1845 வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. டேனிஷோட ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 1777 to 1845 வரைக்கும் நடந்தது இருக்குது. டால்பெல் அவங்க வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1917 இவர் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரியான விஷயங்களை இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ரொம்ப பாதுகாத்து வச்சதாக சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இவர்னால தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படி இந்த காப்பகம் உருவாச்சு இல்லையா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட்வெல் அப்படிங்கிறவங்க தான். மெட்டீரியல் சோர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த கட்டிடங்கள், ஃபோர்ட்ஸு இதெல்லாம் தான் நமக்கு கிடைச்ச மெட்டீரியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெனி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. நிறைய பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் இதையும் சொல்கிறாங்க. They gave us a lot of information on the achievement of national leaders and historical personalities, historical buildings like St. Francis Church at Cochin. Buildings அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா St. Francis Church at Cochin. கொச்சின் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்சிஸ் சர்ச்சு, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு, மெட்ராஸில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் கூடலூரில் இருக்கக்கூடிய செயின்ட் ஃபோர்ட்டு, இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் ஹவுஸு, பிரசிடென்ட் ஹவுஸ் இன் தமிழ்நாடு, இதெல்லாம் நியூ டெல்லி இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிடைச்சக்கூடிய ஒரு மாடர்ன் இந்தியாவில் கிடைச்ச ஒரு ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் டெக்னிக்கில் இருக்கும். அதர் சப்ஜெக்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆர் கலெக்டட்
அண்ட் ப்ரிசர்வ்ட் இன் மியூசியம். சில விஷயங்களை மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. திஸ் மியூசியம் ஹெல்ப் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரமோட் அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். தி நேஷனல் மியூசியம் இன் டெல்லி இஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1949. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மியூசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மியூசியம் இன் டெல்லியில் இருக்குது. அது வந்து 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Coins are good source to know about the administrative history. The first coinage in modern India under the crown was issued in 1862. Edward VII assessed after Queen Victoria and the coins issued by him bore his model. அதாவது காயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காயினேஜ் பார்த்துட்டிங்கன்னா எப்போ தொடங்குச்சுன்னா 1862 சொல்கிறாங்க. யார் அப்படின்னா குயின் விக்டோரியா. அவங்களுக்கு அப்புறம் வந்து எட்வர்ட் VII அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த காயின்ஸில் அவரோட உருவப்படங்கள் பதிச்சிருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து 1935 ஒரு பவர் கொடுக்குறாங்க. என்னென்னா அவங்களால வந்து நோட்ஸை பிரிண்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் கொடுக்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் கரன்சி பார்த்திங்கன்னா எப்போ ரிசர்வ் பேங்க் கொடுக்குறாங்கன்னா 1938 5 ரூபி நோட் கொடுக்குறாங்க. அதில் யாரோட பிக்சர் இருக்குது, இப்போதான் நம்ம யூஸ் பண்ணல மகாத்மா காந்தி இருக்குது. அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் VI அவங்களோட பிக்சர் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1690 பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்ட் செயின்ட் டேவிட் அப்படி அந்த ஃபோர்ட்டை வந்து கூடலூரில் வந்து பிரிட்டிஷ்னால கட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிள் பை த டர்க்ஸ் in AD CE 1453 the land route between the India and Europe was closed. அதாவது கான்ஸ்டாண்டினோபிள் வந்துட்டு டர்க்ஸ் அவங்க வந்துட்டு அதை கேப்சர் பண்ணக்கப்புறம் யூரோப்பியன்ஸ்னால இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த வழி வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா இன்னொரு புது சீ ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ விஷுவல் மீன்ஸ் பொசஸிங் போத் அ சவுண்ட் அண்ட் விஷுவல் காம்பவுண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடியோ விஷுவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வீடியோ இது மாதிரி 2 விஷயமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி இது வந்து வெப் ஸ்ட்ரீமிங், வீடியோ கான்ஃபரன்ஸ், லைவ் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் இதிலெல்லாம் இது யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெலிவிஷன், ஃபிலிம்ஸ், இன்டர்நெட் இது எல்லாமே வந்து ஆடியோ விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போர்ச்சுகல். ஃபஸ்ட்டு இந்த போர்ச்சுகல் இது எப்படி இவங்க உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அமாங்கஸ்ட் த என்டையர் யூரோப்பியன் நேஷன் போர்ச்சுகல் வாஸ் அ ஃபார்மோஸ்ட் டு மேக் அ டைனமிக் அட்டெம்ப்ட் டு டிஸ்கவர் நியூ சீ ரூட் டு இந்தியா. Prince Henry of Portugal, who is commonly known as Navigator, encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of world. அதாவது ஃபஸ்ட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறவங்க தான். அப்போ இருந்தவர் யாருன்னா பிரின்ஸ் ஹென்ரி. அவர் வந்து ஒரு நேவிகேட்டர். ஸோ அவங்க கண்ட்ரியில் இருந்த எல்லாத்தையும் வந்து உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போங்க, நிறைய இடத்துக்களுக்கு புது புது சுவாரஸ்யமான இடத்துங்களுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தலோமோ டைஸ் அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீஸ் சைடர் வந்து சவுத் மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவோட கடைசி கீழே அந்த இடத்துக்கு வராங்க. எப்போனா 1487 வராரு. அது இவரை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜான் II. இவர் வந்து இந்த வந்தார் இல்லையா பார்த்தலோமோ டைஸ், அவரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வாஸ்கோ ட காமா. அவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் சைடர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆஃப்ரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டார். இருந்தாலும் அங்கேருந்து மொசாம்பிக்கு அங்கேருந்து போகிறாரு. அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு இந்தியன் பைலட்டோட ஹெல்ப் மூலிமா மொசாம்பிலேருந்து இந்தியாவோட கொச்சின் வந்து கேலிக்கட்டுக்கு வந்து ரீச் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1498 வந்து ரீச் பண்ணுறாரு. அவரை யார் ரிசீவ் பண்ணுறாங்க, அப்போது நம்ம அந்த கால்கெட்டை ரூல் பண்ணிட்டு இருந்த கிங் ஜாமோரியன் அப்படிங்கிறவங்க தான் அவரை வந்து வெல்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவரும் ஒரு போர்ச்சுகீஸில் தான் பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் அவர் வந்து வர்றாரு. அவர் வர்றப்போ பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து வாஸ்கோ ட காமா எந்த ரூட்டில் வந்தாரோ அதே ரூட் மூலிமா வந்துட்டார். ஒரு 13 ஷிப்பு, அது போக 1500 சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. இவர் இங்கே வரனால என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறப்போ போர்ச்சுகீஸ் அண்ட் அந்த கிங் ஜாமோரியன் இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாஸ்கோ ட காமா என்ன பண்ணுறாருன்னா அடுத்து மறுபடியும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து 1501 வந்து வராரு. அவர் வர்றப்போ 20 ஷிப்ஸு, அது 20 ஷிப்ஸோடு வர. அது போக வந்து கேனூரில் வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர் ஃபவுண்ட் பண்ணலாம்
கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப்டர் another they established factories at Calicut and Cochin. அதுக்கப்புறம் அவர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா Calicut and Cochinல பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா கிங் ஜமோரியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து போர்ட்டுகீஸ் மேலே வந்து பேட்டில் பண்ணுறாரு, அதாவது போர் தொடுக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் டிஃபீட், அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிறாரு, போர்ட்டுகீஸ் வந்து சக்சீட் ஆகிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ட்டுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கொச்சினில் வந்து ஒரு கேபிட்டலாக வச்சு பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு ரிட்டர்ன் வந்து 1524 வராரு. வாஸ்கோடகாமா வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. ஸோ டிசம்பர் 1524 அவர் வந்து கொச்சினில் வந்து இறந்து போயிடுறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெடா இவர் வந்து 1505 1509 அந்த டைமில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுன்னு சொல்லலாம். அவரோட காலகட்டம். In 1505 Francisco de Almeida was sent as a first governor for the Portuguese possessions in India. இவரை வந்து ஒரு கவர்னராக ஒரு பதவி கொடுத்து நம்ம இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த போர்ட்டுகீஸோட எல்லா பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க வச்சுருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்காக அல்மெடா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது மட்டும் பத்தாது, நம்ம ஒரு நாவல் பவர், அதாவது கடற்படையில் நம்ம ஒரு நல்ல ஒரு பவராக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லி இவரோட பாலிசி கொண்டு வராரு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டுகீஸ் வந்து அரப் மோனோபாலி அந்த விஷயத்த பிரேக் பண்ணுறாங்க. அப்படி பிரேக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா எகிப்துக்கும் டர்க்கிக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. அது போக சுல்தான்ஸ் ஆஃப் பீஜப்பூர், குஜராத் அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து இவங்க இப்படி இந்த மாதிரி அவங்க பவரை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, இதை அவுட் பிரேக் பண்ண இதனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எகிப்து, டர்க்கி அண்டு குஜராத் அண்ட் இவங்க எல்லா 3 பேரும் சேர்ந்து போர்ட்டுகீஸ் மேலே வந்து படையெடுக்கிறாங்க. இப்படி இவங்க வந்து 3 பேரும் சேர்ந்து எங்கே பண்ணுறாங்கன்னா சவுல் அப்படிங்கிற ஒரு இடத்துல பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் ஓன் அ விக்டரி ஓவர் த போர்ட்டீஸ் ஃப்ளீட் அண்டர் அல்மெடா சன்ஸ் ஹூ வாஸ் கில் த பேட்டில். இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அல்மெடாவோட சன்னை வந்து கொலை பண்ணிடுறாங்க, அவங்க வந்து கொண்டுடுறாங்க. அல்மெடா டிஃபிட்டட் த கம்பைன். இதனால் இவர் வந்து ரொம்ப கோவமாயிட்டு 1509 என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ நியர் டியூ அப்படிங்கிற அந்த இடத்துல பேட்டில் அங்கேயும் மறுபடியும் போர் வச்சு இவங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டு இவர் வந்து ஏஷியாவில் வந்து அந்த நேவல் பவர் வந்து ரொம்ப பவரோடு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறான். அல்ஃபோன்சா டி அல்பிக்யூரி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் த போர்ட்டுகீஸ் பவர் இன் இந்தியா. இவர் தான் வந்து போர்ட்டுகீஸ் பவர் இன் இந்தியா வந்து இவர் தான் வந்து இவங்க தான் ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா வந்து சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் கிட்டேருந்து வாங்கிடுறாங்க. எப்படின்னா நவம்பர் 1510. அதுக்கப்புறம் 1515 பார்த்துட்டிங்கன்னா ஆர்மோஸ் அண்ட் பெர்ஷியன் குல்ஃப் இந்த இடத்துலலாம் வந்து போர்ட்டுகீஸோட பவர் அங்கே கொண்டு வராரு. இவர் என்ன பண்ணாருன்னா போர்ட்டுகீஸ் அண்ட் இந்தியன் உமன் இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள மேரேஜ் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் கூட இருந்திருக்காரு. அது போக விஜயநகர் எம்பையர் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்லாம் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நினோ டி சுன்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1529 to 1538 இந்த காலகட்டத்தில் இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு கவர்னரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின்ல இருந்து போர்ட்டுகீஸோட கேபிட்டலை பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு வந்து 1530 கொண்டு போகிறாரு. In 1534 he acquired Basin from பகதூர் ஷா ஆஃப் குஜராத் in 1537. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெசின் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா ஆஃப் குஜராத் அவர்கிட்ட இருந்து வாங்கிறாரு. In 1537 the Portuguese occupied Diu. Later they wrested Daman from the local chiefs of Gujarat. In 1548 they occupied Sal City. அதாவது இவர் ஃபர்ஸ்ட் வந்து பகதூர் ஷா செகண்ட் கிட்ட இருந்து பஸ்ஸின் வாங்குறாரு இல்லையா, அதுக்கப்புறமா டியூ அந்த இடத்தையும் வாங்குறாரு. அதுக்கப்புறமா வந்து குஜராத்ல இருந்து இந்த ஷெஃப் அவங்க கிட்ட எல்லாம் போராடி டேமை வந்து வாங்கிறாரு. அதுக்கப்புறம் 1548 பார்த்தீங்கன்னா சால் சிட்டி இதையும் வந்து அவர் ஆக்குபை பண்ணிடுறாரு. Thus during 16th century போர்ட்டுகீஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோவா, டாமன், டியூ, சால்டி, பசின், சவுல், பாம்பே இந்த மாதிரி நிறைய வெஸ்டர்ன் கோஸ்ட் சைட் ஃபுல்லாக இவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க இந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெங்கால் கோஸ்ட்டை வந்துட்டு ஹாங்லேயும் மெட்ராஸ் கோஸ்ட்டை வந்து சாந்தோம் இவங்க 2 பேரும் வந்து நல்லா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போர்ட்டுகீஸ் என்ன பண்ணுறாரு அவங்க பார்த்திங்கன்னா இந்த டொபாகோ கல்டிவேஷனை வந்து இந்தியா கொண்டு வராங்க. Due to the influence of Portuguese Catholic religion spread in certain regions on India, western and eastern coast, the printing press was set up by the Portuguese at Goa in 1556. இவங்க வந்து இவங்க மதத்தை வந்து பரப்புறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இவங்க மதத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக
பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து கோவாலேருந்து 1556 கொண்டு வராங்க. சயின்டிஃபிக் ஒர்க்கு, அவங்க பண்ண சயின்டிஃபிக் ஒர்க்கு, இந்தியன் மெடிசன் இதை பற்றி எல்லாமே வந்து இந்த யூரோப்பியன் ரைட்டரெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி 1563 வெளியிட்டிருக்காங்க. இன் 17th century பார்த்திங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் பவர் பிகின் டு டிக்ளேர் த டச் அண்ட் பை 1739 இந்த போர்ச்சுகீஸ் பாக்கெட்ஸ் பிகம் கன்ஃபைன் டு கோவா டியூ அண்ட் டாமன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து போர்ச்சுகீஸ் பவர் வந்து அதிகமானனால வந்து டச் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வராங்க. ஸோ டச்சோட பவர் அங்கே வரனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கோவா டியூ டாமன் இது தவிர மற்ற எல்லா இடத்தையும் வந்து டச்சுக்கிட்ட வந்து இவங்க இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போர்ச்சுகீஸ்க்கு அடுத்ததான் நம்ம இந்தியாவுக்குள்ளே யார் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டச் இவங்க வந்து உள்ளே வராங்க. The Dutch follow the Portuguese into India in 1602. இவங்க வந்து 1602 தான் உள்ள வராங்க. The United East India Company of Netherlands was formed and it is received the sanction of their government to trade in East India. East India trade பண்றதுக்கான sanction இதெல்லாம் வாங்கிட்டு இவங்க உள்ள வராங்க. After their arrival in India, the Dutch founded their first victory in மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக்டரி வைக்கிறாங்க எப்போனா 1605. This company captured அம்போயா ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் இன் 1605. போர்ச்சுகீஸ்லேருந்து அம்போயா அந்த இடத்தையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்பைஸ் ஐஸ்லாண்ட்ஸில் இவங்களோட பவரை கொண்டு வராங்க. நாகப்பட்டினம் வந்து மெட்ராஸ் கிட்ட கூடிய நாகப்பட்டினம் அதையும் கேப்சர் பண்ணுறாங்க. அதனால் போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தை வாங்கினால இப்போ வந்து டச்சுக்கு பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாக நாகப்பட்டினம் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து புலிகேட் வாஸ் ஏ ஹெட் குவார்ட்டர். ஃபஸ்ட்டு வந்து புலிகேட்டு தான்